பெங்களூரு சின்னசாமி மைதானம் முன்பு ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்ததால் தான் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் விதான் சௌதாவிலிருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரை நடைபெற்ற இந்த வெற்றி பேரணியில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே இடத்தில் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பெங்களூருவில் 6 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆர்சிபி வெற்றி பேரணிக்காக லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஒரே இடத்தில் திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த ஒரு சோக சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. ஆர்சிபி வெற்றி பேரணி சம்பவம் தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக திரு பிரபுகாந்தி பாதுகாப்பு பொறியாளர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பிரபுகாந்தி. தொடர்ந்து நிறைய ஏற்பாடுகளுக்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் செய்யும். ஆனா இந்த ஆர்சிபி வெற்றி பேரணிக்காக இத்தனை பேர் திரண்டிருப்பார்கள் என்று அறிந்தும் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏன் செய்யப்படவில்லை? இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மை கவர்மெண்ட் அன்பிளான் பண்ணல, அதான் உண்மை. ஏன்னா பாக்குற ஃபுட்டேஜஸ் நேற்று நைட்டு மேட்ச் அவங்க வின் பண்ணலேருந்து ஃபுட்டேஜஸ் நிறைய பார்த்தோம். செலிப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அப்படின்னும் போது வித்தின் 24 hours இவ்வளோ பெரிய வெற்றி கொண்டாட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணணும். ஏன்னா இட்ஸ் மேட்டர் ஆஃப் எமோஷனல். பிளஸ் கிரிக்கெட் ஃபேன் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 9th படிக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லா ஏஜ் குரூப்பும் அஃபெக்ட் ஆயிருக்காங்க பெரிய லெவலில். ஒன்னொன்னு, இது கவர்மெண்ட் நல்லா ஏற்பாடு பண்ணிக்குன்னு சொன்னா அங்க கூடியிருக்க 3 லட்சம் பேரும் விட்னஸ். அங்க பாக்குற எல்லாமே அன்சேஃப் ஆக்ட், அன்சேஃப் கண்டிஷன் தான் நிறைய பாக்குறோம். கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் கரெக்டா பிளான் பண்ணலாம். இன்னும் ரொம்ப சிம்பிள், இது சண்டேக்கு போஸ்ட்போன் பண்ணிருக்கலாம் இந்த ப்ரோக்ராம. இவ்வளோ நைட்ல பண்ணது மிகப்பெரிய தப்பு. செகண்ட் பாயிண்ட், எவாகேஷன் அதோட கெப்பாசிட்டி, ஸ்டேடியமோட கெப்பாசிட்டி 40,000 பேர் தான். அங்க 2 லட்சம் பேர் எப்படி அசம்பிள் பண்றாங்க? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி ஏர் ஷோ பண்ணாங்களோ அது மாதிரி ஆர்சிபியோட வெற்றி கொண்டாட்டத்துல 11 பேர் பலியோட முடிஞ்சிருக்கு. நிச்சயமாக இந்த முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததே இது போன்ற ஒரு நிகழ்வுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நிலையில போலீசார் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு லத்தி சார்ஜ் செய்ததால்தான் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒருபுறம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். இது தொடர்பான உங்களுடைய கருத்துகள்? ஒரு பேனிக் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம், ரூட் காஸ். அதே மாதிரி ஒரு இடத்துல இவ்வளவு கிரௌட் கெப்பாசிட்டி தான் தாங்க முடியாது. அந்த இடத்துல கூட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா ஒரு கேனல்ல கூட, கால்வாயில நிறைய பேர் வெயிட் போட்டனால கூட உடஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. சார் ரொம்ப சிம்பிள், ஒரு 2000 பேர் இருக்காங்க அந்த இடத்துல. நீங்க சின்னதா பட்டாசு வெடிச்சா கூட மக்கள் பேனிக் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? திடீர்னு ஒரு டமால் ஒரு சவுண்டு கிட்டா கூட மக்கள் பேனிக் ஆகும். அப்ப அந்த இடத்துல லட்டி சார்ஜ் தான் பண்ணிடக்கூடாது. ரொம்ப துரிஷ்டமான விஷயம். ஒன்னொன்னு, இப்ப எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த விபத்து நடந்துச்சு, அடுத்தடுத்து நடக்கப்படுற மிட்டிகேஷன் பிளான் அதுலயும் தவறு பண்றாங்க. மெட்ரோ ரயில் ஏன் க்ளோஸ் பண்ணாங்க எனக்கு தெரியல. பீப்புள் எவாக்குவேட் பண்ணணும். இது எனக்கு தெரிஞ்சு இந்த டிராபிக் கிளியர் ஆகுறதுக்கு நாளைக்கு காலைல வரைக்கும் ஆயிடும். ஆனா அவ்வளோ கன்ஜஸ்டடான ஏரியா. அந்த ஏரியா யார் பிளான் பண்ணாங்க? அந்த இடத்துல எப்படி விதான் சௌதாவும் சின்னசாமி ஸ்டேடியமும் ரொம்ப பக்கம் பக்கம் தான். புரியுதுங்களா? ஸோ டோட்டல் டிராபிக் கொலாப்ஸ் இது எல்லாமே அசஸ்மெண்ட் பண்ணிருக்கணும் கவர்மெண்ட். நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்றது கவர்மெண்ட் சொல்றதுக்கு கரெக்டான விஷயமா இருக்காது. கிரௌட் மேனேஜ்மெண்ட்னு இருக்கு. அந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட் இத்தனை பேர் வருவாங்க, நீங்க பெங்களூர் வாசி மட்டும் வந்திருப்பாங்கன்னு அசஸ் பண்ணிடக்கூடாது. ஆல் ஓவர் கர்நாடகால இருந்து நிறைய பேர் அந்த இடத்துல மாப் கண்ட்ரோல் ஆயிருப்பாங்க. இதுதான் தான் காரணம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரபுகாந்தி.